என் தங்கமே, இன்று உன் வராகி உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியை முழுக்க முழுக்க என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக பெருமகிழ்ச்சி அடைவாய். உனக்காகவே நான் இன்று இந்த செய்தியோடு உன் முன்னால் வந்து நிற்கிறேன். உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலங்கள் முழுக்க உனக்கு என்ன கிடைக்கிறது, ஏது கிடைக்கிறது என்பதனை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் இவை அத்தனையிலும் இருந்தும் என் பிள்ளை நீ கட்டாயமாக நல்லபடியாக மீண்டு வருவதை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். உன் தாயானவளினுடைய அன்பும் அரவணைப்பும் உனக்கு என்னென்ன விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கிறது என்பதனை பொறுத்து இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்காகவே எப்பொழுதும் நான் உன்னை சுற்றி வருகின்ற இந்த காலங்கள் முழுக்க உனக்கு வேண்டியது எல்லாமும் சரியாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனையோ சூழ்நிலைகளை எல்லாமும் கடந்த இந்த வாழ்க்கையானது உனக்கான ஒரு நன்மதிப்பை கொண்டு வந்து கொடுக்கும். வராகி என்ற தெய்வம் உன் வாழ்க்கையில் இருந்து ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் என் பிள்ளை நீ எதையுமே அவ்வளவு எளிதில் தொலைத்து விடவும் கூடாது. உன்னை சூழ்ந்து நான் இருக்கும் இந்த நேரம் இனி அத்தனை விஷயங்களையும் என் குழந்தை நான் உனக்கென முழுமையாக நடத்தி தருவேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது வேண்டி உன் தாய் உனக்கு எடுத்துச் சொல்லும் அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரிவர உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் உன் தாயானவள் உனக்கென ஒரு முக்கியமான விஷயத்தை கொண்டு வந்திருக்கின்றேன். அதாவது இன்று 25/3/2026 இந்த நாளில் நான் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற ஒரு விஷயத்தை நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே நான் வந்திருக்கிறேன் என்ற இந்த சூழ்நிலையை என் குழந்தை நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி நான் உனக்காக என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் இந்த நாளில் என் பிள்ளை நீ யோசிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான தெளிவு என்ற ஒன்று நிச்சயமாக கிடைக்க வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கையில் உனக்கென துணை இருக்கும் ஒரு தெய்வத்தை பற்றி என் பிள்ளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக இந்த வாழ்க்கையில் உடனிருக்கும் ஒரு தெய்வத்தை நீ நிச்சயமாக யாரென்று தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் உனக்கு வேண்டுமானால் உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களினால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உனக்காக எந்த தெய்வம் துணை இருக்கிறது என்பது எல்லாமும் நான் அறிந்த உண்மை அல்லவா? எந்த தெய்வம் இந்த வாழ்க்கையில் உன்னை வழிநடத்துகிறது என்பது எல்லாமும் நான் அறிந்திட்ட ஒரு விஷயம் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு நடக்கும் எந்த விஷயங்களையும் நான் உன்னிடத்தில் மறைக்க மாட்டேன். உனக்காக என்ன நடந்திருந்தாலும் அதை எல்லாமும் நான் உன்னிடத்தில் சொல்லாமலும் சென்று விட மாட்டேன். உனக்காகவே நான் இருக்கிறேன் என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் வருகின்ற இந்த நிலையை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை என்னவாக இருக்க வேண்டுமோ அதுவாக மாற்ற வேண்டியது இந்த தாயின் கடமை. ஆனால் இதை எல்லாமும் தாண்டி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தெய்வத்தின் துணை இருக்கிறது என்பதனை நான் உணர்ந்துவிட்ட பிறகு, அதிலும் குறிப்பாக இந்த 2 ஆண் தெய்வங்களின் துணை உனக்கு இருக்கிறது என்று தெரிந்து கொண்ட பிறகு
நான் இதை இப்படியே தவிர்த்து விட முடியாது. உனக்காக என்ன நடந்தாலும் சரி, இந்த வாழ்க்கை உனக்கு எப்படிப்பட்ட விஷயங்களை கொடுத்தாலும் சரி, இனி உனக்கு வேண்டி நான் சொல்ல நினைக்கும் எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ தெளிவோடு தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் உனக்கு நடக்கிறது என்பதனை யாரிடமும் நீ வெளிப்படுத்தவும் வேண்டாம். ஏனென்றால் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் மற்றவர்களுக்கு தெரிகிறது என்றால் நிச்சயமாக இவர்கள் உன் மீது கண் வைத்து விடுவார்கள். உனக்காக வேண்டி நான் என்னவெல்லாம் உணர்த்துகிறேனோ, உனக்காக வேண்டி நான் எதையெல்லாமும் சொல்ல நினைக்கிறேனோ அதையெல்லாமும் என் குழந்தை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். எதையும் தாண்டி இப்பொழுது இந்த வாழ்க்கையில் பல விஷயங்கள் உனக்கு நடக்க காத்திருக்கிறது. நான் இருக்கிறேன் என்பதுதான் உன்னுடைய மிகப்பெரிய நம்பிக்கை. ஆனால் இப்பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த 2 ஆண் தெய்வங்களின் பெயரையும் கேட்டால் என் பிள்ளை சந்தோஷத்தில் நீ துள்ளி குதிப்பாய். இதைவிட ஆனந்தம் வேறெதுவும் இல்லை என்று என் பிள்ளை நீ உற்சாகம் அடைவாய். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் சரியாகவே உணர்த்தும் என்பதுதான் உண்மை. சரியாகவே இந்த வாழ்க்கை உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதுதான் உண்மை. எதிலுமே என் பிள்ளைக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னை மகிழ்ச்சிப்படுத்தும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்கின்ற இந்த காலங்கள் அத்தனையுமே உன்னுடைய விருப்பம் போல அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதில் தான் இருக்கிறது. உனக்கு என்ன கிடைக்கிறது, ஏது கிடைக்கிறது என்று எல்லாமும் கவலைப்படுவதற்கு இனி நேரம் இல்லை. உனக்கான வாழ்க்கை இது என்ன கொடுத்தாலும் அதை எண்ணி என் பிள்ளை நீ ஆனந்தமடைய வேண்டும். அவ்வளவுதான். ஏனென்றால் எதையுமே நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் கொடுப்பதுதானே இந்த வாழ்க்கை. எதையுமே யோசிக்காத நேரத்தில் சட்டென்று நமக்கு நடத்துவதுதானே இந்த வாழ்க்கை. இன்றிருக்கின்ற சூழ்நிலைகள் எல்லாம் அப்படித்தான் மாறிவிட்டது. இன்றிருக்கின்ற நிலைகள் எல்லாமும் அப்படித்தான் மாறிவிட்டது. உன்னை சுற்றி என்ன நடந்தாலும், உன்னை தேடி எந்த விஷயங்கள் வந்தாலும், என் பிள்ளையினுடைய வாழ்க்கை, என் பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றிலும் இனி உனக்கு துணை இருக்கும் இந்த தெய்வம் உன்னை முழுமைப்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வாழ்க்கையை என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்வதற்கு மட்டும் இவர்கள் வரவில்லை. உன்னை ஆட்டி படைக்கும் பல விஷயங்களையும், உன்னை சோதனைக்கு ஆளாக்கும் சில துன்பங்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து விரட்டி அடிக்கவும் தான் இவர்கள் வந்திருக்கிறார்கள். என் குழந்தையே, எப்பொழுதுமே நம்முடைய சிந்தனைகள் இந்த வாழ்க்கையில் நாம் வணங்குகின்ற நம் தெய்வத்திடம் நம்பிக்கை கொண்டு இருக்க வேண்டும். எந்த இடத்திலும் நாம் நம்பிக்கையை கைவிட்டு விடக்கூடாது. உனக்கு வேண்டி நான் என்னவெல்லாமும் எடுத்துச் சொல்ல எண்ணுகிறேனோ அவை எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு வேண்டிய எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதுதான் உண்மை. இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் உனக்கு கிடையாது. நீ யோசித்தது போல உனக்கு அத்தனையிலும் நான் உடனிருந்து உன்னை நம்பிக்கையோடு கரை சேர்ப்பேன் என்பதனை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. பல வேதனைகளும் சோதனைகளும் இருந்திருந்தாலும், உன்னை சுற்றி எத்தனை பெரிய விஷயங்களை இந்த வாழ்க்கை தந்திருந்தாலும், இனி உன்னோடு உனக்கு துணை இருக்கும் இந்த தெய்வம் நான் இருக்கும் இந்த காலம் மட்டும் என் பிள்ளை எதையுமே நீ கைவிடக்கூடாது என்பதுதான் உண்மை. உன்னை சுற்றி நான் வந்திருக்கும் இந்த வேலை இனி முழுக்க முழுக்க உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய மாறுதல்கள் உனக்காக இனி ஒவ்வொரு விஷயங்களையும்
உன் முன்னால் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். என் பிள்ளையினுடைய எண்ணங்களுக்கும் என் பிள்ளை யோசிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் முடிவுகளும் பிறக்க வேண்டும் அல்லவா? இனி எத்தனை காலம் என் பிள்ளை இப்படியே இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க முடியும்? எத்தனை காலம் இந்த வாழ்க்கையை இப்படியே நாம் கடந்து வர முடியும்? நமக்காக இந்த தெய்வம் துணை இருக்கும் பொழுது கொஞ்சம் உன்னுடைய மனதிற்கு ஓய்வு கிடைக்கும் அல்லவா? ஏதோ ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நமக்கு நம் தெய்வத்தினால் நல்லபடியாக நடத்தி கொடுக்கப்படும் என்ற நம்பிக்கை உனக்குள் பிறக்கும் அல்லவா? அந்த நம்பிக்கையினால் இனிமேல் நீ அடையக்கூடிய உன்னுடைய ஒவ்வொரு லட்சியங்களும் உன்னுடைய ஒவ்வொரு விருப்பங்களும் சரியானபடி உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சரியான புரிதலோடு இந்த வாழ்க்கை என் பிள்ளையை மீட்டெடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. பல ஆச்சரியங்களை கடந்து வாழும் இந்த வாழ்க்கைக்கு இனி நிச்சயமாக உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ நம்பு. எந்த சூழ்நிலையையும் யோசித்து என் பிள்ளை நீ வருந்தக்கூடாது. உனக்காக நான் எடுத்துச் சொல்லும் எல்லா விஷயங்களும் என் குழந்தையை நல்லபடியாக மேன்மைப்படுத்தும் என்பதுதான் உண்மை. என் குழந்தைக்கு மேலும் பல ஆச்சரியங்களை கொடுக்கும் என்பதுதான் உண்மை. இது இந்த வராகி உனக்கு சொல்கின்ற தெய்வ வாக்கு. உன் வாழ்க்கையின் உண்மையான சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்பதனை உன் தாய் உனக்கு எடுத்துச் சொல்கின்ற உன்னத வாக்கு. இனி எல்லாமும் உனக்கே உனக்காக என்னவாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் நீ கடந்து வந்த பல நிலைகளில் இந்த வாழ்க்கை உனக்கான தேவைகளை இனி உருவாக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான சந்தர்ப்பங்களை சரியாக நடத்தும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையினுடைய விருப்பங்கள் எல்லாமும் நல்லபடியாகவே நடந்து உன்னை வாழச் சொல்லும். அந்த இடத்தில் என் பிள்ளை உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் தொலைத்து விடக்கூடாது. உனக்காக உன் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு முக்கியமான தெய்வம் யார் தெரியுமா? என் குழந்தையே, எப்பொழுதும் மனதார நீ நினைக்கும் உன்னுடைய கருப்பண்ண சாமியும் அதுபோல சிவபெருமானும் தான் நாளை உன்னை தேடி வருகிறார்கள். அதாவது நாளைய தினம் வளர்பிறை அஷ்டமி நாள் என்பதனால் அஷ்டமியில் சிவபெருமானினுடைய உக்கிர ரூபம் கொண்ட காலபைரவரும் கருப்பண்ண சாமியும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கிறார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்காக வரக்கூடிய எந்த ஒரு தெய்வங்களையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக தொலைக்கக்கூடாது. இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை எல்லாமும் முதலில் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலங்கள் முழுக்க உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை முதலில் சரியாக தெளிவுபடுத்த வேண்டும் அல்லவா? இத்தனை காலமும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்களுக்கும் என் பிள்ளை அனுபவித்த வேதனைகளுக்கும் சேர்த்து வைத்த ஒரு சந்தோஷம் நிச்சயமாக இனி உனக்கென கிடைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. பலவிதமான சந்தர்ப்பங்களை என் பிள்ளை நீ தாண்டி வந்து விட்டாய். இனி உனக்கு என்ன நடக்கும் என்ற உன்னுடைய குழப்பங்களை தீர்த்து நீ பேரதிர்ஷ்டத்தை உணர வேண்டும். பெருமகிழ்ச்சியோடு என் பிள்ளை நீ நிச்சயமாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை நான் எப்பொழுதுமே பேரன்போடு வாழ வைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நேரங்களில் எல்லாமும் என் பிள்ளை தனக்கு கிடைத்த சந்தோஷங்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து நீ கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாய். கொடுப்பதற்கு முன்பாக என் பிள்ளை யோசிப்பதில்லை. கொடுத்த பிறகு போய்விட்டதே என்று கதறி அழுவதில் என்ன பலன் இருக்கிறது? யாராக இருந்தாலும் சரி, உனக்காகவே
ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று இங்கு யாரும் முன் வருவதில்லை. உனக்கு ஒரு நல்லதை செய்ய யாருமே இங்கு நினைப்பதில்லை என்பதுதான் உண்மை. தான் எப்படி இருக்கிறோம் என்பதனை எல்லாமும் தாண்டி யாராவது ஒரு நல்லதை செய்தால் அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ள யாருக்கும் இங்கு மனம் இருப்பதில்லை என்பதுதான் உண்மை. எந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் எந்த வகையிலும் ஒரு நல்லதை நடத்த இவர்கள் நினைப்பதில்லை என்பதுதான் உண்மை. அதனால் இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் யோசித்து, என் குழந்தை, நீ ஒருபோதும் கலங்கி துடிக்காதே. வராகி சொல்லச் சொல்ல எல்லாமும் உனக்கு மதிப்பை கொடுக்கும். அதுபோல உன் வாழ்க்கையில் இருக்கும் சிவபெருமானினுடைய அருளாலும் கருப்பண்ணசாமியினுடைய அருளாலும் நாளை இந்த வாழ்க்கையில் நீ உணர நினைக்கின்ற பல விஷயங்களை நிச்சயமாக நீ உணர்ந்தே ஆக வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உன்னை ஆட்டி படைக்கும் எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் சரி, உனக்கு வருகின்ற ஒவ்வொரு சோதனைகளுக்கு பின்னாலும் சரி, தெய்வம் இருக்கிறது என்பதனை மட்டும் நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. தெய்வம் உன்னை வழிநடத்தும் என்பதனை ஒருபோதும் நீ மறக்கக்கூடாது. உனக்காக நான் எடுத்துச் சொல்லும் இந்த கால நேரத்தை என் பிள்ளை நீ உணர்ந்து விட்டால் அது போதுமல்லவா? இனி நடப்பது எல்லாமும் நன்மைக்கு என்பதனை நிச்சயமாக உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். முடிந்தது முடிந்ததாகவே இருக்கட்டும். இனி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ புரிந்து கொண்டு பெருமகிழ்ச்சியோடு வாழத் தொடங்கு. எல்லா காலமும் உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் இனிமேலும் நான் உணர்த்தி கொடுக்காமல் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தைக்கு நான் என்னவெல்லாமும் எடுத்துச் சொல்லி இருந்தாலும் அவை அத்தனையையும் என் பிள்ளை நீ நல்ல புரிதல் கொண்டு நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் உனக்கு மேலும் மேலும் சரியான புரிதலை கொடுக்க வேண்டி இருக்கிறதல்லவா? இனிமேலும் என் குழந்தை என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல காலம் உனக்கு பிறக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டு, நல்ல சூழ்நிலையை நீ உணர்ந்து கொண்டு, நம்பிக்கையோடு எப்பொழுதும் நீ சரியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். இந்த வராகி உனக்காக நான் துணை இருக்கும் இந்த நேரம் இனி ஒவ்வொரு நிலையிலும் இந்த வாழ்க்கை உன்னை மேலும் மேலும் பெருமகிழ்ச்சியோடு வாழச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்காதே. வராகி இருப்பது உனக்கு இனிமேலும் நல்லதொரு நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காதே. தெய்வம் இருக்கும் இடம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதை உருவாக்கி தரும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களையும் யோசித்து என் பிள்ளை கலக்கம் கொள்ளாமல் இரு. உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாமும் இனி உன்னை மன நிம்மதியோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த காலத்திலும் இனி எதை பற்றியும் யோசித்து என் குழந்தை நீ கலங்காமல் இருந்தால் அவை அத்தனையும் உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது இனி உனக்கென்ன கவலை? இந்த வராகி நான் இருக்கும் பொழுது இனி எதை பற்றிய வேதனை உனக்கு? எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம். சந்தோஷமாகவே நான் உன்னை வாழ வைக்க எண்ணுகின்ற இந்த நேரம் இனி உனக்கான மகிழ்ச்சி எப்பொழுதும் உன்னை தொடரும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு வாழத் தொடங்கு. நல்லது வேண்டி நான் உன்னோடு உறுதுணையாக எப்பொழுதும் உனக்கு நிற்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. காரணமில்லாமல் என் பிள்ளை நீ எதையும் யோசித்து இனிமேலும் உன் வாழ்க்கை உனக்கு தருகின்ற அற்புதமான விஷயங்களை நீ தொலைத்து விடாதே. நல்லதே நடக்கும். இனி எந்த காலமும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமான வெற்றியை உனக்கு உறுதியாக கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள். என்னவாகும் என்று கலங்காமல்
இந்த 2 மிக பெரும் சக்திகளை கொண்ட ஆண் தெய்வங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கிறார்கள் என்பதனை உணர்ந்து நீ சந்தோஷமாகவும் மனமகிழ்ச்சியோடும் வாழத் தொடங்கு. என் தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.